ஹாய் ஆல் வணக்கம். ஸோ சண்டே செஞ்சிருந்த பீஃப் கறியும் கீ ரெசிபியும் தான், கீ ரைஸ் ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் பீஃப் எடுத்துருந்து நீங்கள் மட்டனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. பீஃபை முதல்ல வேவ் போட்டுருவோம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து இறைச்சி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேவ வச்சுக்கோங்க. உங்கள் இறைச்சி எவ்வளோ நேரம் வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேகிற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல, அதனால் கீ ரைஸ் செய்யலான்னு சொல்லி தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ ஒரு பேன் எடுத்து நெய் விட்டுக்கோங்க, பட்டை வகைகள் போட்டுக்கோங்க, பட்டை, பூவு, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் கரம் மசாலா போட்டிருந்தேன். அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வேகிற வரைக்கும் நான் இங்கே டக்குன்னு ஏதோ கொஞ்சம் மங்கு ஜாமான் இருந்துச்சா அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்டோன்னு வதக்கி விடணும். அந்த வாசம் வர பாருங்கள், சூப்பரான வாசம். ஸோ அப்புறம் தக்காளி போட்டு பழுத்த மிளகா போடுங்க, கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் எதுக்கு போட்டிருக்கேன்னா கலருக்காக போட்டிருக்கேன். அப்புறம் ரம்ப இலை, அப்புறம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சோன்னே நம்ம கழுவி ஊற வச்சுருந்த ரைஸை போட்டு நல்லா அது ஒரு சைடில் வேக வச்சிடலாம். இப்போ பீஃப் கறி ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். எண்ணெய் விட்டு பட்டை வகைகள், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பழுத்த மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ரம்ப இலை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ரம்ப இலை போடுங்க, அதோட வாசம் நல்லாயிருக்கும். அப்புறம் வேக வச்சு இறைச்சி எடுத்து போட்டுட்டு வாங்க மசாலா என்னென்னலாம் போடுறேன்னு. மசாலா நான் என்ன போடுறேன்னா எல்லாமே தூள் வகைங்க தான். மல்லித்தூள், சின்ன சீரகத்தூள், பெரிய சீரகத்தூள், பப்ரிக்காத்தூள், தனி மிளகாத்தூள் என்கிட்ட இல்லாத வாசி நான் பப்ரிக்காத்தூள் போட்டுட்டு அப்புறம் சிக்கன் கறி பவுட்ரு தாங்க போடுறேன். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சோறு தண்ணி வற்றி வந்தோடனே டம்மில் போட்டாச்சு. அப்புறம் இங்கே பாருங்கங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கா. ஸோ நான் என்ன போட்டேன்னா புதினா போட்டுட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுவோம். கசகசா, ஆல்மண்ட், பாதாம் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அதுதாங்க அதோட சீக்ரெட் இன்க்ரீடியனே. சும்மா வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் நான் ஒடியாந்து சால்ட்டையும் டேஸ்ட் பார்த்துக்கிறேங்க. ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். லுத்தி, எத்தனை தீமும் அமுக்கிட்ட? போய் சொல்லாத, பார்த்த தீமன் கம்கமாக சாப்பிட்டுட்டு வெத்திரமான வெட்டிட்டு சாப்பிட்ட தானே? ஆமாம், அது ஒரு தீமை அப்பயும் 2-3 வாய்க்கு லப்புக்கு போட்ட தானே? சொல்லு, லப்புக்கு போடல. ஆத்தியா பாருங்க எவ்வளோ நயாண்டி பிடிச்ச பிள்ளைன்னு பாருங்க. இப்போ நீசூர் கட்டுட்டா அப்படியே இது உடைக்கவே இல்லை, பார்த்துருவோமா? ஸோ பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு நெய்சோறு. நிறையா விதம் நெய்சோறு ரெசிபி கொடுத்துருக்கேன். இது ஒன்று ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ இது மோர் தென் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் டம்மில் விட்டு. ஸோ பாருங்கள், ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் தான். இது இன்னும் இங்கே தான் இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகேங்க, இப்போ குழம்ப திறந்து பார்த்துருவோமா? ஸோ திறந்து பார்த்தா சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக மிளகுத்தூள் போட்டு நம்மளோட கிரேவியை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி டு சர்வ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூட்டி எனக்காக பாருங்க குழம்பு பாருங்க, மனுக்குது. ஸோ பாருங்க லூட்டி, வாங்க நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்கத்தா? சாஃப்டாக இருக்கு, well cooked, no smell anything. ஒலி அந்த மசாலா நல்லா பிளெண்ட் பண்ணி டேஸ்ட் இஸ் ரியலி ஆசம். அந்த மசாலா நல்லா பிளெண்ட் பண்ணிடுச்சு உங்களுக்கு அந்த என்னது இறைச்சி உள்ளுக்கு.
and this one very soft, easy to bite. சாஃப்டா இருக்கு. ஓகேங்க, எங்கள் சண்டே இப்படி தான் போகுது. உங்கள் சண்டேலாம் எப்படி போச்சுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இது பீஃபில் தான் செய்யணும்னு இல்லை, மட்டனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ பாய். Bye.